வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் 2024க்கான புத்தாண்டு ராசி பலன், ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் 12 ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிற ராசி விருச்சிகம், செவ்வாயோட ராசி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேஷம் ஒரு வேகம் விவேகம் இருக்கும்னா, இங்கே வேகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மேஷத்தை விட. ஒரு சின்ன ஒரு மூர்க்கத்தனத்தை வந்து செவ்வாய் கொடுப்பாரு. ஒரு மென் விருச்சிக ராசியில் இருக்கிறாங்க, அந்த ராசி அதிபதி செவ்வாய் கெட்டு போகாத பட்சத்தில் ரொம்ப மேஸ்குலினாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்க போகுது இந்த 2024? கிட்டத்தட்ட 2015 விருச்சிகம் நிறைய சஃபர் ஆகிட்டீங்க ஃப்ரம் அந்த ஜென்ம சனியிலேருந்து எல்லாமே. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, அஷ்டம சனி ஜென்ம சனி மற்ற ராசிகளை படுத்துறதை விட விருச்சிகத்தை ஏன் படுத்துது அப்படின்னா, ரீசன் வந்து செவ்வாய்க்கு சனி ஆகாத கிரகம் இயற்கையாகவே. இன்னொன்று, விருச்சிகம் ஒரு ஸ்திர ராசி, அதுக்கு 3ஆம் அதிபதி சனி, 3ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம். ஸோ இந்த 2 விஷயமே இருக்குது. மேஷத்துக்கு கூட செவ்வாய்க்கு ஆகாதவர்னாலும் மேஷத்துக்கு 3rd ஹவுஸோ இல்லை 9th ஹவுஸ்லோட சனி இல்லை. ஆனால் விருச்சிகம் வந்து இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலில் வந்து சனிகிட்ட மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். ஸோ 2024 எப்படி இருக்குது? அகெயின் அர்த்தாஷ்டம சனி எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து படுத்திகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ குரு வந்து 6ல் இருக்கிறாரு, மே மாதத்துக்கு அப்புறம் 7க்கு போகிறார். அந்த 7லேருந்து குரு ராசியை பார்க்குறப்போ ஒரு வெளிச்சம் கிடைக்கும். மே மந்த்துக்கு மேலே ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆக ஆரம்பிக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. 5ல் ராகு, 11ல் கேது. இன்ஃபேக்ட் இந்த குருவும் கேதுவும் பாசிட்டிவாக இருக்கிறாங்க, சனியும் ராகுவும் செக் வச்சிட்ருக்காங்க. எப்படி இந்த வருஷத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், எதிலெல்லாம் கவனமாக இருக்கும், எதிலெல்லாம் நல்லா இருக்க போகுது, டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொழிலுங்க. தொழில் 6ஆம் இடத்துல குரு, 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்களோட அந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே 2ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ தொழில் மூலமாக நல்ல வெற்றி. நீங்கள் தனியாக பண்ணாலும் பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணாலும் பரவாயில்ல, மணி மேக்கிங் இந்த வருஷம் நல்லா இருக்க போகுது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. தொழிலில் வந்து ஒரு குறையுமே கிடையாது. சுப கடன்கள் வாங்க வைக்கும். ஸோ சில பிஸ்னஸ்க்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கடன் வாங்குகிறேன் அப்படின்னு உங்களை கண்டிப்பாக வாங்க வைக்கும். அதுவும் இயர் பிகினிங்லேயே வாங்க வைக்கும். அது நல்ல விஷயந்தான், உங்கள் பிஸ்னஸ் நல்லா தான் இருக்க போகுது. ஸோ உங்களோட தகுதி, உங்களுடைய நிலை, உங்களால் எவ்வளோ கடனை உங்களால் தாங்க முடியுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி லோன் வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா 4ல் ஆல்ரெடி சனி இருக்கிறாரு, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. தொழில் சூப்பராக இருக்குது. சரி, நாங்கள் வேலையில் இருக்கோம், எங்களுக்கு வந்து வேலை எப்படி போக போகுது, நாங்கள் வந்து பிஸ்னஸ் பீப்புளெலாம் கிடையாது, வி ஆர் ஒர்க்கிங், ஜாப் ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனே வர மாட்டேங்குது, ரொம்ப நாளாக வரல. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு 2013 அல்லது 14ல் பாஸ் அவுட் ஆன விருச்சிக ராசிக்காரங்க, காலேஜ் முடித்தவங்கலாம் இன்னும் கரியரில் செட்டில் ஆகலை, ஓடிட்டே இருக்காங்க, லாங் ரன்னாக போயிட்டே இருக்குது. எப்போ எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கும், எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டான், என்னை விட நல்லா வாங்குறான், 6 டிஜிட் சேலரி வாங்குறாங்க, நான் 5 டிஜிட்டுக்கே அல்லாடிட்டுருக்கேன், சேர்க்கவே முடியல, இந்த மாதிரியான சூழ்நிலை தான். ஸோ இந்த ஒரு வருஷம் செகண்ட் ஹாஃபில் குரு பார்வை ராசிக்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு தான், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024 வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்லா தான் இருக்கும். ஒன்று, நீங்கள் ஏதாவது கிராஷ் கோர்ஸ் படித்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் கிடைக்கும். ஒன்று, இருக்கிற ஆர்கனைசேஷன்லேயே ஒரு பெட்டர் பொசிஷன் அல்லது ஒரு புது நல்ல ஆர்கனைசேஷன், இது செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024 பாசிபிள். திருமணம் மே டு ஜூன் எக்ஸலண்ட் டைம். எதனால் பர்டிகுலராக மே டு ஜூன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, குரு வந்து இங்கே போகிறாரு, சாட்டன் வந்து வக்ரமாகிறாரு ஜூன் மந்த்துக்கு மேலே. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பீரியடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மே டு ஜூனில் நிறைய பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்பெஷலி 30s இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த 6 மாதத்துக்கு வந்து பெருசாக நம்ம கேரண்டி பண்ண முடியாது. ஸோ இந்த ஜூன் மந்த்துக்குள்ளே நீங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ், மே டு ஜூன் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகுங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சரி, மேரிட் கப்புள்ஸ் நாங்கள் எப்படி இருக்கோம்? 7ஆம் அதிபதி 2ல். ஸோ சின்ன சின்ன முரண்பாடு, கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனாலும் ஸ்பௌஸை ரொம்ப கேர்டேக் பண்ண வைக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் 2024. எப்போவுமே நீங்கள் நல்ல கிவர் தான், ரொம்ப வந்து செல்ஃப்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மற்றவங்கள நம்ம பேணணும்னு நினைப்பாங்க, நம்மளை யாராவது வந்து பார்க்கணுங்கிற ஒரு டெண்டன்சி இருக்காது, நம்ம தான் கிவராக இருப்போம், அந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி தான் இருக்கும். ஸோ உண்மையில் உங்களோட ஸ்பௌஸ்னால் அவங்க வந்து கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க தான், நல்லாவே பார்த்துப்பீங்க. அதனால் உங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை மனஸ்தாபங்கிறது வரப்போகிறதில்ல. இருந்தாலும் அந்த 4ல் சனி வந்துட்டு 4ல் சனி 5ல் ராகும்போது மனசை கம்ப்ளீட்டாக இந்த 2 கிரகமும் எடுத்துக்கிச்சு. ரொம்ப கன்ஃபியூஷன், சொல்ல முடியாத டிப்ரெஷன், மனசு வந்து ரொம்பவே கெட்டுட்ருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டேக் அண்ட் கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லை. குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, குழந்தை பிறப்பு எப்படி இருக்குது,
ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஆகும்? இந்த இயரில் லாஸ்ட் 3 மந்த்ஸில் கன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பிகினிங்கில் மிடில் நான் சொல்ல மாட்டேன். காரணம், ராகு கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. எங்கே? 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு 7க்கு போனாலுமே ராகு 5 கொஞ்சம் ஆக்கியபை பண்ணியிருக்கும்போது இயர் எண்டில் தான் அந்த பிடி கொஞ்சம் தளரும். கொஞ்சம் அந்த டிகிரிஸ் மாறும்போது கொஞ்சம் அந்த பிளானட்டோட வீரியம் அப்படிங்கிறது குறையும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள்னு இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க. ரொம்ப அவங்கள நீங்கள் கம்பல் பண்ணுறது, ஒருவேளை ஃபார் சேயிங் ஒரு பையன் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா முடியாது, நீ இன்ஜினியரிங் தான் பண்ணணும், நீங்கள் உட்காரு அப்படின்னு அவனை பிடிச்சி அழுத்தி வைக்காமல் அவனோட பேஷனை அவனை பர்சியூ பண்ண விடுங்க. அவங்க லைஃப்பில் உள்ள டிசிஷன்ஸை நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் குழந்தைங்க மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, விருச்சிக ராசிக்காரங்களோட குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு பேரண்ட்டாக ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. ஒரு வீட்டிலேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குதுனாலே ஒரு 50 to 60% வெளியில் நடக்கிற பிரச்சனைகளை அவங்களால சமாளிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தயவு செஞ்சு எழுதி கூட வச்சுக்கோங்க. நான் சில ராசிக்கு சொன்னேன், ஒரு ரிமைண்டர் மாதிரி எழுதி வச்சுக்கோங்கன்னு. அதே மாதிரி விருச்சிகம் எழுதி வைக்க வேண்டிய விஷயம் இது. குழந்தைங்க லைஃப்பில் சென்சிட்டிவான முடிவுகளை ரொம்ப யோசித்து எடுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு கூட கொண்டு போய் விட்டுரும். குழந்தைங்க யார்கிட்ட போகிறாங்க, பழகுறாங்க, டீனேஜாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கே போகிறாங்க வராங்க, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? ஏற்கனவே கட்டி விற்கக்கூடிய பழைய வீடு, பழைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, தம்பி தங்கச்சிலாம் இருக்குது, நான் பங்கை கொடுத்துட்டு நானே மொத்தமாக வாங்கிக்கிறேன், வாங்கலாம். ஆனால் புதுசு, ஆடம்பரம், அழகாக இருக்குது, லக்ஸூரியஸான கார் வாங்குகிறேன், ஐஃபோன் வாங்குகிறேன், தயவு செஞ்சு வேண்டாம். பின்னாடியே பிரச்சனை வரும். என்ன பண்ணுன்னா ஹெல்த்தை கெடுக்கும். சனியோட இன்னொன்று வந்து என்னது, ஆயுள் பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நோய் நொடியை கொடுத்துரும். அதனால் லக்ஸூரியஸான ஐட்டம்ஸ் எதுவும் வேண்டாம். சிம்பிளாக ஒரு மண், பூமி, பழைய வீடு இதிலெல்லாம் பெருசாக திருஷ்டி விழாது. அது ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளோவாகவே இருந்தாலும் ஒரு ஆடம்பரம், அலங்காரத்துக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேட்சினஸ் வந்து இதுக்கு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம், இந்த வே ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வேண்டாம். ஃபாரினில் இருக்கோம், நாங்கள் எப்படி இருக்கோம்? ஆவரேஜாக இருக்கும். சனி ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி. ஸோ இருக்கிறத வச்சு அப்படியே கொண்டு போங்க. புதுசாக வந்து நான் வேலை தேடுறேன், வேறு படிப்பு படிக்க போகிறேன், இப்போ இந்த கண்ட்ரியில் இருந்துட்டு நான் இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறேன், தயவு செஞ்சு வேண்டாம். எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே இருந்துக்கோங்க, அது நல்லது. ரிசல்ட்ஸ் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4, 5ஆம் இடம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஏகத்துக்கும் கொடுக்கும் ராகு. 5ங்கிறது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கிறது இல்லை. நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறது தப்பு இல்லை, அது உங்கள் ஸ்டடீஸை பாதிக்காமல் இருக்கணும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா தரப்பினரும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. என்ன சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, வயிறு வலிச்சிட்டே இருக்குது, அல்சர் ப்ராப்ளம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ராகு அப்படிங்கிறது அந்த இன்ஃபெக்ஷனை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த வீட்டு அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கிறாரு. ஸோ சின்ன ஃப்ளூ, வைரஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருங்க, நிதானமாக யோசித்து எந்த முடிவையும் எடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓவராலாக 2024 பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. நீங்கள் குருவையும் கேதுவையும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த இயர் வந்து பாசிட்டிவாக போகுது. மனசு அழுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்து, பிள்ளைங்க வாழ்க்கையில் ரொம்ப சென்சிட்டிவான முடிவு எடுத்து, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் சைடு ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் சைடை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி 2024 நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மட்டும் இல்லை, எல்லாமே ஒரு நல்ல வெல்த்து, ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ராசி, உங்கள் ஜாதகத்தோட என்டையர் ப்ரெடிக்ஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டைம் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது அது உங்கள் ஜாதகத்தை கணிச்சு அக்யூரேட்டான துல்லியமான பலன்கள் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கீழே என்னுடைய நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் விருச்சிகம். ஹாப்பி நியூ இயர் 2024. நன்றி, வணக்கம்.